هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, இன்று 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2025 காலை பொழுதிலே நாங்கள் உடற்பயிற்சியை செஞ்சுவிட்டு உள்ளத்துக்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒன்று கூடியிருக்கின்றோம். அப்படிதானே? உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில், அதாவது நவம்பர் 25 நினைக்கிறேன், அதில் டித்வா சைக்ளோன், டித்வா சூறாவளி வந்து எங்களோட நாட்டையே மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாக்கிட்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்களோட மக்கள், அனைத்து மக்களும், அதிகமான மக்கள் உயிரிழந்து, அவங்களோட உடைமைகள் இழந்து, உடுப்பு இழந்து, இப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களோட விளையாடக்கூடிய ஆட்கள்லேயும் நிறைய பேர் வெள்ளம்பிட்டி, அதே போல் கொத்தட்டுவ, அதே போல் மாணிக்கமுள்ள, பிரண்டியாவத்தை, பொல்வத்தை, அதிகமான புலியல்கள் எனக்கு நேற்று கால் பண்ணி சொன்னாங்க, கோச் எங்களுக்கு வாரத்துக்கு உடுப்பு இல்லை, நாங்கள் இன்னும் செட்டில் ஆகல, இன்னும் எங்களுக்கு சரியான ஒரு நிலப்பாடு வரல வாரத்துக்கு, அதனால் எனக்கு எக்ஸ்கியூஸ் ஒன்று தாங்கன்னு சொன்னாங்க. அதிகமான பேர், எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட கிளப்பில் பிளேஸ்மார்கள் இருக்கிறாங்க, அதிகமான பேர் பாதிப்புக்குள்ளாவிக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? துவா கேட்குறதோடு எங்களுக்கு ஏழுமான உதவிகளை கட்டாயம் செய்யணும். நான் ஏற்கனவே அதை வீடியோலையும் போட்டிருந்தேன். எனக்கு ஏழுமான உதவியை நான் செஞ்சேன். நான் வீடியோவில் அதை போட்டிக்க சம்மந்தமாக நீங்கள் பார்த்துப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன ஏழுமோ அதை செஞ்சேன் நாங்கள். அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது உங்களுக்கு. என்ன கேள்விண்டா, இந்த லட்சணத்தில் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவையாயிண்டு, ஏன்னா ஆனால் நாங்கள் ஏன் இதை ப்ராக்டிஸை வச்சோம்னு சொன்னால் அதை விளங்கிக்கொள்ளணும். அதிகமான பிள்ளைகள் மெசேஜ் பண்ணி கேட்குது, கோச் எங்களுக்கு ப்ராக்டிஸ் வைக்க மாட்டீங்களான்னு சொல்லி. ஏன்னா அவங்க பாதிப்புக்குள்ளாவில்லை. அந்த சின்ன பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் அப்படி கேட்கறதுக்கு காரணமும் என்ன காரணம்னு சொன்னால், இந்த ப்ராக்டிஸ் நின்றுச்சு. இந்த டித்வா சைக்ளோனில் இல்லை, சூறாவளியில் இல்லை. எப்போ நின்றுச்சு? போன மாதம் 15ஆம் தேதி. எப்போ நின்றுச்சு? அப்போ இந்த சூறாவளி வெள்ளப்பெருக்கெல்லாம் எப்போ? 25ஆம் தேதி. அப்போ எப்பயோ நின்றுட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் சந்திச்சுக்கிறோம். அப்படி தானே? இப்போ நாங்கள் சந்தித்தோம் கடைசியாக போன நவம்பர் 15ஆம் தேதி தான் விளையாடினேன். நான் உங்களோட விளையாடினேன். இப்போ நான் விளையாட இல்லாமல் நடக்க இல்லாத நிலைமையில் நான் இருக்கிறேன். அப்படி தானே? அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிச்சு. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி எல்லோருக்கும் தெரியும். மாஷா அல்லாஹ், அதிகமான பேர், 199.9 பேர் என்னைய பார்க்க வந்தீங்க, கவலைப்பட்டீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அதனுடைய மேஜர் ஆக்சிடென்ட்னு சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக நான் சொல்ல வரேன். இதை எந்த அளவுக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் உணவு இல்லாமல் எத்தனையோ வரை ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறேன். பட்டப்படுக்கு தலையில் 15 தையல், வயிறுக்கு தானே, இந்த வயிறு அப்படியே எரிய தொடங்கிட்டு, வருத்தம். ஸ்கேன் பண்ணி பார்த்து லிவரில் ப்ராப்ளம். நான் கால் அப்படியே டேமேஜ், ஏசிஎல்லும் எம்சிஎல்லும் பேய்த்தி. நான் ஏசிஎல் என்றே முக்கியமான ஒரு பகுதி நடக்கிறதுக்கு. இப்படி ஒரு பிரச்சனை அங்கே ஹாஸ்பிட்டல் வந்தவங்களுக்கு தெரியும். அதாவது நான் இப்படி இருக்கிறே பெரிய ஒரு மர்மமாய் நினைப்பாங்க அங்கே வந்தவங்களுக்கு. ஏன்? படுத்த படுக்கையில் எலும்பே இல்லாத நிலைமையில் இருந்தேன். எனக்கு கட்டியில் இருந்து அப்படி இருந்தேன். ஆனால் என்னைய இந்த அளவுக்கு உங்களைய பேசுகிற அளவுக்கு வச்சிச்சு என்ன காரணம்? இப்போ நான் நல்லா தான் நினைக்கிறேன்.
நல்லா பேசுகிறேன் கதைக்கிறேன். இப்போ எனக்கு சின்ன ப்ராப்ளம் ஒன்று தான் இருக்கு. தலை ப்ராப்ளமும் சரியாகிட்டு, பவுரு ப்ராப்ளமும் அவனே சொல்லிட்டான், இல்லை லிவரில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, அந்த படுக்கு தான் ஷிவரிங் ஆகிக்கின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு தான் நாங்கள் வைத்தியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுவும் இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் சரி வரும். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து சின்ன பிரச்சனை ஆகிறதுக்கு எனக்கு காரணம் என்ன? முதல்ல ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அணுக வேண்டிய முறை ஒன்று இருக்குவாப்போ. என் உஸ்தாஸ் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், அதை விளங்கிக் கொள்ளணும். என் உஸ்தாஸ் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். அவர் புஸ்தகம் ஒன்றில் படித்தாராம். அவர் புஸ்தகம் ஒன்றில் படித்தாராம். என்னன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு பெரிய கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஒன்றில் ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு வாலிபன், அவனுக்கு நாளைக்கு எக்ஸாமா, நாளைக்கு எக்ஸாம். ஆனால் அந்த ஹாஸ்டலுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கார்டன் ஒன்றிக்காம். ஹாஸ்டலுக்கு முன்னுக்க ஒரு ஃப்ளவர் கார்டன், அங்கே சரியான ஸ்ட்ரிக்காம். அங்கே நல்லா போய் இது படிக்கலாம், ஆனால் பூக்களை வந்து பிக்கக்கூடாது. இப்போ பேராதீனில் அப்படி தான் கெண்டிலாம் பிச்சை. அங்கே என்ன சட்டம்? ரிமாண்டில் போட்டுடுவாங்க. என்ன சட்டம்? ரிமாண்டில் போடுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒருவர் நாளைக்கு எக்ஸாமில் படிக்க போய்த்துக்கிறார், ஹாஸ்டல்லேருந்து படிக்க போய்த்து அவர் படிச்சு முடிந்த வாக்கில் நினைவில்லாமல் என்ன செஞ்சுக்கிறாரு? பூ கொண்ட பிச்சுக்கிறாரு. எங்கிட்ட அப்படி பழக்கமிக்கிறாரு. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க? நகம் கடிக்கிற பழக்கமிக்கு. சில ஆளுக்கு பேசின வாக்கில் எங்கட கூட்டாளி ஒருத்தன் நிற்கிறான், என்னிட்ட படித்த ஒருத்தன், அவன் பட்டன் இல்லாத அப்படியே பிச்சு போடுவான், அப்படியே கழட்டி போடுவான். எப்படி பழக்கம்? அவன்கிட்ட பேசிக்கொண்டு வாக்கில் பட்டனை காலில் பார்த்தா பட்டன் அப்படியே ஆக்கிடுவான். அப்படி பழக்கம் அவன். அந்த மாதிரி பழக்கத்தில் அவன் என்ன செஞ்சான்? பிச்சு தான் பிச்சா. இப்போ கேமராவில் கண்டு இப்போ என்ன தண்டனை அவருக்கு? எழுத ஒரு பக்கம் அவர் ரிமாண்ட், அவர் ரிமாண்ட் தானே, ரிமாண்டில் போட்டாங்க. இப்போ உண்மையிலே அந்த போயை பார்த்து சொன்ன அந்த வாலிபனை பார்த்தா கவலை ஈக்குமா இல்லையா? ஆனால் யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹைரை தான் அவனுக்கு நாடுகிறான். அல்லாஹ் ஹைரை தான் நாடுகிறான். அடுத்த நாள் கேள்விப்படுவதாம், அவன் ஹாஸ்டல் வந்து இடிஞ்சு விழுந்தான். அவன் ஹாஸ்டல் இடிஞ்சு விழுந்து அங்கே இருக்கிற அனைவரும் மாண்டுட்டாங்களாம். இவனை காப்பாற்றுறதுக்காக ரிமாண்டுக்கு போட்டுக்கிறான். அப்போ இவனுக்கு செஞ்ச நலவா கெடுதியா இல்ல? அதே போல எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மூமினுக்கு நாங்கள் நினைச்சுக்கொள்ளணும், ஏதாச்சும் ஒரு ஹைரிக்கும் எங்களுக்கு தெரியா. பெரிசா போகிறது எல்லாம் என்ன செஞ்சுப்பான்? சின்னதாக ஆக்கிப்பான். அப்போ என்னைய அவ்வளோ பெரிய நான் வந்து உசுறு போராடிட்டு வந்தோன்னு சொன்னேன்டா, அதுக்கு நான் இப்படி ஈக்கிறதுக்கு காரணமே முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். இதை உங்களுக்கு படிப்பினைக்க வேண்டி என்ன, அதாவது நான் செய்கிற சமுதாய பணி, நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் செய்கிற சமுதாய பணி, சோசியல் ஒர்க், இதுவும் சோசியல் ஒர்க் ஒன்று தானே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பாருங்கள், நான் அப்படியே என்ன செஞ்சிட்டேன்? ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டேன். எங்கேயோ ரஜினிகாந்த் மாதிரி விழுந்துட்டு ஒரு இடத்துல போய்த்து என்னதா விழுந்தா எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியா? எனக்கு என்ன நடந்தது? என்ன நடந்துச்சின்னு சொன்னால், அங்கே ஆட்களும் இல்லை, நிறைய பேர் மையத்தூடு கொண்டு போய்த்து இருந்தாங்க அந்த ரோட்டில், எங்கட ரோட்டில் தான் நடந்துச்சு. உடனே 2 பேர் பிடிச்சிக்கிறான், பிடிச்ச உடனே கொண்டு போய்க்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன சொல்லி கொண்டு போய்க்கிறான்? ஃபவாசாஜி புழுந்து நோம்புல எங்களுக்கு ஈச்சப்பழம் தாரோராம், நோம்புல. அப்போ உங்களுக்கு தெரியும், 9 வருஷமாக நாங்கள் எங்கள் சொசைட்டியால் ஈச்சப்பழம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவர் பார்த்த உடனே என்ன ஈச்சப்பழம் என்ன வந்தீங்க, தந்த சமூக சேவை என்ன வந்தீங்க, உடனே இழுத்து போட்டிக்கிறாரு. போட்டு அவர் தான் முழுக்க இருந்துக்கிறார் அன்றைக்கு ஹாஸ்பிட்டலில். முடிஞ்சும் அவர் சொன்னார், முடியும் அவர் என்ன செஞ்சார் சொன்னார். அதுக்கு பின்னால் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய்த்து, அப்போ நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அது சேவாகிறதுக்கு காரணமாக இருந்தேன் என்ன, ஏண்டா சமூக பணிதான். அதுக்கு பின்னால் டாக்டர்லாம் பார்த்து அவன் நாலேஜில் அவன் என்ன சொன்னான், இது ஏசிஎல் பைத்தி எம்சிஎல் பைத்தின்னு. இப்போ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இதுக்கு என்ன செய்யறேன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு டாக்டர் ஒண்டிட்ட இந்த கார்டை வந்து நான் ஃபோட்டோ அடித்து அனுப்பினேன். அவர் யாருன்னு சொன்னால், நான் நோம்புல வெள்ளவத்தையில் என்னுடைய ஸ்டாஃப் ஒன்றுட ஒரு ரிலேஷன் உண்டு, அவங்களோட உண்மைக்கு ஈச்சப்பழம் கொடுக்குறேன். அவங்களோட மவன் தான் இது டாக்டர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் டாக்டர். அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் இன்னொரு டாக்டரை என்ன செய்யுங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஒப்பீனியன் ஒன்று எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரை போய்த்து பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏசிஎல் பெரிசா ஒன்று மாவில்லை, எம்சிஎல்லும் பெய்த்து இல்லை, உங்களுக்கு எக்ஸசைஸில் செய்ய இயலும்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஹைருக்கு காரணமாக இருந்தேன் என்ன, சமூக பணி தான். அதனால சமூக பணியை விடக்கூடாது. நாங்கள் சமூக பணியை நாங்கள் வந்து எப்பயும் சுயநலவாதியாக வாழக்கூடாது. நாங்கள் பொது நலவாதியாக வாழணும். சில ஆள் கழிக்கிறாங்க, தான் உண்டு தன் குடும்பம் உண்டுன்னா போதும்,
மற்றவனை பார்க்க தேவையில்லை. அப்படி இல்லை, அவனுக்கு என்ன சரி அப்செட் ஆகிச்சின்னு சொன்னால் என்ன சரி ஆகிச்சா உடனே நாங்கள் போய்த்து இறங்கி வேலை செய்யணும் எங்களோட சமூகத்துக்காக வேண்டி. அப்படி தானே பொதுவாக சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நெய்யிலே ஒரு எறும்பு விழுந்து விட்டால் வாசத்தோடு தான் சாகுமா. நெய்யில் ஒரு எறும்பு விழுந்தா எப்படி சாகும்? வாசத்தோடு தான் சாகும். அதே போல சமூக பணியில் ஈடுபடுறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது மனமோடு தான் பிரிவாங்க. மனமோடு தான். பொதுவாக அரபுல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்ன? ஹைருன் நாசி அன்ஃபஹும் லின்னாஸ். மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். மனிதர்களை சிறந்தவர் யாரு? மனிதர்களுக்கு சேவை மனப்பான்மை எங்களுக்கு இருக்கணும். அப்போ உலகத்தில் இப்போ யார் நிறைய பேர் சொல்கிறோம், அப்படி ஃபவாஸ் அங்கிளுக்கு இப்படி வந்துச்சு, அவர் என்ன பாவம் தான் செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறேன். அட உங்களுக்கு ஒரு அறிவு இல்லை அப்படி நினைக்கிறதுக்கு. பாவம் செஞ்சவனுக்கு தான் இதெல்லாம் வருமா? அப்போ நபிமார்கள் அல்ல எவ்வளோ பெரிய சோதனைலாம் ஆக்கினான். அப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களா? நல்ல மக்கள் அல்லாஹ் சோதிப்பான். நல்ல மக்களா சஹாபாக்களை சோதிச்சானா இல்லையா? எவ்வளோ பெரிய சோதனைக்கு உள்ளாக்கினாங்க. அப்போ அவங்களாம் கெட்ட மக்களா? அப்போ நல்ல மக்களுக்கும் சோதனை வரும், நல்ல மக்களுக்கும். ஆனால் அது நாங்கள் டெஸ்டிங். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுவினியே தானே, ஸ்கூலில் எத்தனை டெஸ்ட் எழுதிக்கிறீங்க? நீங்கள் கிரேட் 9 படித்தா 9 டெஸ்ட் எழுதிப்பீங்க, 8 டெஸ்ட் எழுதிப்பீங்க. என்னது டெஸ்ட் எழுதுறீங்க? டெஸ்டிங் என்னது? நீங்கள் டெஸ்ட் எழுவி உங்களுக்கு ப்ரொமோஷன் கூடி போகும். அப்படி தானே? இப்போ கிரேட் 9, 10, 11, O லெவல், அதுக்கப்புறம் கேம்பஸ், அப்படியே போய் டாக்டருக்கு. அப்படி தானே? அதே போல் எங்களுக்கு டெஸ்டிங் எல்லாம் வச்சுக்கிறான். டெஸ்டிங்கில் பாஸ் ஆகினா சுவர்க்கத்தில் அந்தஸ்தை தருவான். அவ்வளோதான். அப்போ நாங்கள் அணுக தெரியணும் இதை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? சூரத்துல் பக்கரால 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. அப்போ என்ன சரி பிரச்சனை வந்துட்டேடா உடனே நாங்கள் நினைவு அடே எனக்கா வரணும் இல்லை. சஹாபாக்களுக்கு வந்திக்கு, நபிமார்களுக்கு வந்திக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு எல்லாம் உதவி தேடிக்கிறாங்க. நாங்கள் தேடுவோம், முடிஞ்சு. இது பெரிய விஷயமா? அப்படி ஒரு மனப்பான்மை வரணும். அது மாத்திரமல்ல, புகாரியில் நீ எடுத்து பாருங்க, 5645வது ஹதீஸ் என்ன? வமன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவங்களை அல்லாஹ் சோதிக்கிறானா. சுப்ஹானல்லாஹ். அடுத்து இன்னொரு ஹதீஸை பாருங்க, முஸ்லிம்ல மூமின்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிம்ல 5726வது ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது, வியப்பாக உள்ளது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். அவனுடைய காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நல்லதாக அமையும். வலைஸ ஸாக லி அஹதின் இல்லா லில் முஃமின். இந்த நிலை முஃமினை தவிர வேறு யாருக்கும் ஏற்படாது. இன் அசாபத்துஹு சர்ராஹு ஷக்கரா ஃபகான கைரல் லஹு. அவனுக்கு அதாவது நல்ல விஷயங்கள் ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான், அது அவனுக்கு நல்லதாக அமைகின்றது. வ இன் அசாபத்துஹு லர்ராஹு சபர ஃபகான கைரல் லஹு. அவனுக்கு கெடுதி ஏற்படுச்சின்னு சொன்னால் பொறுமை செய்கின்றான், சகித்து கொள்ளுகின்றான், அதுவும் நல்லதாக அமையுது. அப்போ இது எங்களுக்கு என்ன வந்தாலும் கூட நாங்கள் சமூக பணியை விட்டு நாங்கள் தூரமாகக்கூடாது. நாங்கள் சமூக பணியை விட்டு தூரமாகக்கூடாது. அதனால் இவ்வளவு எனக்கு நல்ல அமைஞ்சது காரணம் சமூக பணித்தான். அது மாத்திரமல்லம்மா, ஏண்டவா இப்போ இந்த அளவுக்கு சொன்னால் நீங்கள் பெரிய ஆச்சரியப்படுவீங்க. அதிகமான ஆட்களே வந்தான் பார்க்குறது. இது எப்படி நான் சம்பாரிச்சேன்? இப்போ நீங்கள் எல்லாம் என் ரிலேஷனா? நீங்கள் எல்லாம் என்ன நேபர்ஸா? நீங்கள்லாம் வந்தியெல்லாம் இல்லையா பார்க்குறது? இதுக்கு காரணம் என்ன? சமூக பணித்தான். அதிகமான பேருடைய துவா எனக்கு கிடைச்சிக்குமா இல்லையா? நிச்சயமாக கிடைச்சிக்கலாம். உங்களோட எத்தனை பேர் நீங்கள் துவா கேட்டீங்க ஏன்னா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சமூக பணி தான். அதனால் நீங்கள் பெரிசாவினாலும் கூட இந்த சமூக பணியை விடக்கூடாது. விளங்குதா? அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வாரக்கிழமையும் தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த ப்ராக்டிஸ் நடத்துவோம். கட்டாயம் வாங்க. நிறைய பேர் வராதுக்கு காரணமே அவங்க அல்லோல கல்லோல பட்டிக்கிறாங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் வச்சதுக்கு காரணமே என்ன, உங்களோட இதுவரும் உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் எங்களோட ப்ரைஸ் ஈவிங்கும் நாங்கள் பெருசாக செய்ய வேண்டியிருக்கிறோம். ஏன்னா அதையும் நீங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாதிரி செய்வோம். ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்தோடு உங்களுக்கு ஈக்கிற டீஷர்ட் சரி போட்டுவாங்க. ஏண்டா டீஷர்ட்ஸ் எல்லாம் ஆட்களுக்கு ஜேசி எல்லாம் பெய்த்தாம் அந்த தண்ணியில். அதனால் நீங்கள் வாரக்கிழமையிலேருந்து தொடர்ச்சியாக வாங்க. இதில் தெரியாதவங்களுக்கு நீங்கள் எத்தி வைக்கணும். அப்படி செஞ்சுக்கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.